பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மனுஷங்களோட வேலையை சுலபமாக்குறதுக்கு அட்டானமஸ் ரோபோட்ஸ் பற்றி நம்ம கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கிரீஸ், ஈஜிப்ட் மாதிரியான கண்ட்ரீஸில் இதுக்கான தடயங்கள் இருக்குது. இந்த ரோபோட் அப்படின்ற ஒரு வார்த்தையவே 1921 நடந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமாவில் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தானாக யோசித்து செயல்படக்கூடிய அட்டானமஸ் மிஷின்ஸை பற்றி நிறைய கதைகள்லையும் படங்கள்லையும் அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. 1940s தான் ஹியூமன் மாதிரியே ஒரு இன்டெலிஜென்ஸை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் சீரியஸாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் 1943 வாரன் மெக்கல்லைக் அப்படின்ற ஒரு நியூரோ ஃபிசியாலஜிஸ்ட்டும் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் வால்டர் பிட்ஸ் இவங்க 2 பேருமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாமே எப்படி வேலை செய்யுதுன்றதுக்கு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. 1943 பப்ளிஷ் பண்ண இந்த பேப்பர் தான் இன்னைக்கு இருக்கிற நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். அந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மிஷினுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1950 தான் ஆலன் டியூரிங்ன்ற கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த பேப்பரில் த டியூரிங் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை அறிமுகப்படுத்துகிறாரு. இதில் ஒரு சில ஹியூமன்ஸ் அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரு மானிட்டர் ஒரு கீபோர்ட் மட்டும் வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே ஒரு ஹியூமன் ஜட்ஜ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜட்ஜால் எது ஹியூமன் எது கம்ப்யூட்டர்னு சொல்ல தெரியலை அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் இந்த கம்ப்யூட்டர் பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. I think both of them are idiots. 1956 டார்ட்மவுத் காலேஜில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற வார்த்தையவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ்லேயே மார்வின் மின்ஸ்கி, ஜான் மெக்கார்த்தி, சைமன், நோவெல் அப்புறம் ஏஐயில் பின்னாடி பாப்புலரான நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இதே கான்ஃபரன்ஸ்லேயே லாஜிக் தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ப்ரோக்ராமையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏஐ ப்ரோக்ராம்னால தியரம்ஸ்க்கு ப்ரூஃப் எழுதுற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை தான் பண்ண முடிஞ்சதே தவிர அதை தாண்டி காம்ப்ளெக்ஸான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயமே ரொம்ப பெருசாக தெரிஞ்சதுனால நிறைய பேர் இதே மாதிரியான ஏஐ ப்ரோக்ராம்ஸை வந்து எழுதணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1958 த லிஸ்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த லிஸ்ப்ன்ற வார்த்தையே லிஸ்ட் ப்ராசஸர் அப்படின்ற ஒரு மிஷினில் இருந்து டெரைவ் பண்ணது தான். இந்த ஏஐ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆப்ரேட் ஆகிற மாதிரி சிம்பாலிக் லாஜிக் வழியாக நீங்கள் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருந்தது. லிஸ்ப் ப்ரோக்ராமிங் மூலமாக லிஸ்ட் மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த லாஜிக்கை கொண்டு வர முடிஞ்சது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த லிஸ்போட சோர்ஸ் கோடே ஒரு லிஸ்ட்டு தான். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டுன்னு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணியிருந்தாங்க. இந்த லாஜிக்னாலேயே அதுக்கடுத்து ரொம்ப வருஷங்களுக்கு இந்த லிஸ்ப் ப்ரோக்ராமிங் ஏஐ ரிசர்ச் ஃபீல்டில் ரொம்ப பாப்புலரான ஒரு லாங்குவேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஏஐ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் 1966 தான் ஒரு பாப்புலரான ப்ரோக்ராம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, எலிசா அப்படின்ற ப்ரோக்ராம். இந்த எலிசான்ற ப்ரோக்ராம் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணுச்சு. நம்ம கேட்ட கேள்விங்களே கொஞ்சம் மாற்றி பதிலாக சொல்லி சமாளிச்சிச்சு. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம்ஸ் எதுக்கும் இன்டெலிஜென்ஸே கிடையாது, இருந்தாலும் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு காட்டிக்கிற மாதிரி அதை ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. 1970s இந்த ஏஐ ரிசர்ச் எங்கே போகுதுன்னே கிளியராக தெரியாத ஒரு டைமில் மார்வின் மின்ஸ்கி, சேமோர் பேப்பர்ட் இவங்க 2 பேரும் மைக்ரோ ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது ரொம்ப சாதாரணமான சூழ்நிலைகள் எல்லாத்துலேயுமே எப்படி ஒரு ஏஐ ப்ரோக்ராம் இன்டெலிஜென்ஸை வெளிப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த மைக்ரோ ஏஐ. உதாரணத்துக்கு இந்த ரூபிக்ஸ் கியூப் என்ன கலரில் இருக்குது, இதோட ஷேப் என்ன, ரெக்டாங்கிளா, ஸ்கொயரா இல்லை ஸ்பியரா, ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் ஒரு கூர்மையான ஒரு பொருளை வச்சா நிற்குமா நிற்காதா, இந்த மாதிரி சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸ்கெல்லாம் ஒரு இன்டெலிஜென்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இந்த மைக்ரோ ஏஐ. கம்ப்யூட்டிங் பவர் ஜாஸ்தி இல்லாத அந்த டைமில் இந்த ஏஐ ரிசர்ச் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் தான் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இவங்க எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் இவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சதே தவிர சீரியஸாக எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே பண்ண முடியல. இதனாலேயே ஏஐ ரிசர்ச் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. 1974 இந்த ஏஐ ரிசர்ச் மூலமாக எந்தவித அவுட்புட்டும் வராததுனால இதுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருந்த ஏஜென்சிஸ் எல்லாமே ஃபண்டிங்கை நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 1980s வரைக்கும் இந்த ஏஐ ரிசர்ச் அவ்வளவா எங்கேயும் நடக்கலை. இதைத்தான் த ஃபர்ஸ்ட் மேஜர் ஏஐ வின்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1980s இந்த ஏஐ ரிசர்ச் மறுபடியும் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது.
இந்த ஒரு காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸுங்கிறது நம்ம பிரெயினோட சில செயல்பாடுகளை செயற்கையாக உருவாக்கி அதுக்கப்புறமா இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம். 1982 ஜப்பானில் த 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான குறிக்கோளே கம்ப்யூட்டர்ஸ்க்கு மனுஷங்க மாதிரியே இந்த விஷயத்தினால தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்ற ஒரு ரீசனிங் பண்ணக்கூடிய ஒரு திறமை வரணுன்றதுக்காகவும், மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காகவும், படங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இதை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்த ஏஐ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அதுக்கான டாஸ்க்கை அது ஓரளவுக்கு ஒழுங்காக பண்ணி முடிச்சிடும். ஆனால் இந்த ப்ரோக்ராம்ஸ் எதுக்குமே ஒரு காமன் சென்ஸே கிடையாது. இதுக்கு ஒரு சிச்சுவேஷனில் எது ரிலவெண்ட் எது இர்ரிலவெண்ட் அப்படின்றத பிரித்து பார்க்கவே தெரியாது. நம்மளோட நாலேஜ் நம்மளோட காமன் சென்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணுது. சப்கான்ஷியஸாக நம்ம நிறைய விஷயம் நம்ம இந்த காமன் சென்ஸ்லேருந்து டிரைவ் பண்ண நாலேஜை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்க சேர் மேலேயோ டேபிள் மேலேயோ ஏறி நடக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப கான்ஷியஸாக இல்லாமலே உங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒரு கம்ப்யூட்டருக்கு இந்த காமன் சென்ஸை கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். இந்த காமன் சென்ஸ் ப்ராப்ளமை தீர்க்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய ரூட் எடுத்து போய்கிட்டு இருந்தாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு குரூப் இந்த பிரச்சனையை நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க. த சைக் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை 1984 ஆரம்பிக்கிறாங்க. இதில் நம்ம காமன் சென்ஸ்னு சொல்கிற விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஹியூமன்ஸ் உட்காந்து ஒரு நியூஸ் பேப்பரை படித்தா அதில் என்ன சொல்ல வராங்க, ஏன் சேர் மேலேயோ டேபிள் மேலேயோ ஏறி நடக்கக்கூடாது அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு நாலேஜ் பேஸ் மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாலேஜ் பேஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இந்த கம்ப்யூட்டர்ஸ் இதை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும்னு நம்புறாங்க. 1987 ஜப்பானோட இந்த 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸோட ப்ராஜெக்ட் ஃபெயிலியராக போயிடுது. ரிசர்ச்சர்ஸ் ரொம்ப லேட்டாக தான் ஒரு ஏஐ ப்ரோக்ராம்னால ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ்ஃபுல்லாக பண்ண வைக்கணும்னா அதுக்கு நிறைய கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுன்றதே உணர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே டயத்திலேயே பர்சனல் கம்ப்யூட்டர்ஸும் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சதுனால இந்த லிஸ்ப் மிஷின்ஸை ரொம்பவே திறன் குறைந்தது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலேயே இந்த லிஸ்ப் மிஷின்ஸோட சேல்ஸும் டவுன் ஆயிடுச்சு. அப்பயே ஏஐக்கு மறுபடியும் ஒரு விண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1993 இந்த கம்ப்யூட்டிங் கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சோன்னே ஏஐ ரிசர்ச் மறுபடியும் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. 1997 ஐபிஎம்மோட டீப் ப்ளூன்ற ஒரு கம்ப்யூட்டர் ஒரு வேர்ல்ட் செஸ் சாம்பியனை தோக்கடிக்குது. அதுக்கப்புறமா 2010 வரைக்குமான அந்த டயத்தில் இந்த ரிசர்ச் எல்லாமே ஒரு பக்கம் சைலண்டாக நடந்துகிட்டு இருந்தது. அவ்வளவா இதை யாரும் பெருசாக பேசல. 2010க்கு அப்புறமா யாரை பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாய்ஸ்க்கு என்ன காரணம்? திடீர்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இவ்வளோ பேர் இப்படி பாப்புலரைஸ் பண்ணுறாங்க? இதுக்கு மெயினாக 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இன்னைக்கு சீப்பாக கிடைக்கக்கூடிய டேட்டா, அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த டியூரிங் டெஸ்டோட நிலைமை இன்னைக்கு என்னாச்சு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஹிஸ்டரியை பார்க்குறப்ப நிறைய ஏஐ விண்டர்ஸ் வந்துட்டு போயிருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ஏஐ விண்டர் மறுபடியும் வருமா? இந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலையும் இன்னைக்கு இந்த ஃபீல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது எல்லாத்தையுமே அடுத்த பார்ட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காம பார்ட் 3 செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.